ஹாய். டே 1 or 2 102nd டே இன்றைக்கி மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம தேட்டரில் பார்ப்போம். அதில் வந்து நீங்கள் நம்ம 102nd டே மூவியை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன மூவி பார்த்துருக்கோன்னா மாலிக் அப்படின்ற மூவி தான் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஹிந்தி மூவி. ஸோ ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. நம்மளும் போயிட்டோம். பட் போனதில் என்ன ஒரு பிரச்சனைனா இன்றைக்கி சப்டைட்டிலுமே அந்த மூவிக்கு வந்து போடலை. ஸோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு தான் அவங்க ரியாக்ஷன் வச்சு தான் மூவியை நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ அது போக பக்கத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் கொஞ்சம் என்னன்றது. ஸோ மூவி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆக்ஷன் மூவி அண்ட் வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வயலன்ஸ் சீன்ஸ் அதிகமாக இருக்குன்றதுனால ஸோ மூவி வந்து இந்த கன் ஷாட்ஸு பிளட் சீன்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் அண்டு கேங்ஸ்டர் த்ரில்லர் மூவி தான். ஸோ மூவி ஸ்டார்டிங்கில் மாலிக்னு சொல்லிட்டு ஒரு கேங்ஸ்டர் இருக்கார். ஹீரோ தான் அவர். இப்போ அவங்க வந்து ஒரு போலீஸை வந்து பிடிச்சிட்டு வந்து ஸோ அவரை வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எஸ்பி என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டுக்கு போய் வந்து அவங்க ஒய்ஃபு அவங்க அப்பாலாம் இருக்கிறாங்க. ஸோ ஹீரோவோட வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து மிரட்டிட்டு வந்துடுறாரு. ஸோ இது தெரிஞ்சதும் ஹீரோ என்ன பண்ணுறாரு, எஸ்பி அவங்க பையனையே வந்து கடத்திட்டு போயிட்டு ஸோ திருப்பி எடுத்துகிட்டு வந்து எஸ்பிக்கிட்டே வந்து விட்டுறாரு. இன்னொரு தடவை என் லைனில் கிராஸ் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து விட்டுட்டு போயிட்டார். ஸோ ஹீரோ வந்து ஒரு கேங்ஸ்டராக இருக்கார். ஸோ அவரை பார்த்தாலாம் பயப்படுறாங்க. ஸோ போலீஸ்லேயே கூட அவரை வந்து அவர்கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க. ஸோ இந்த எஸ்பி மட்டும்தான் அவர் அகேன்ஸ்டாக இருக்கார். ஸோ இப்போ ஹீரோ இருக்காருன்னா இப்போ ஒரு கேங்ஸ்டராக இருக்காருன்னா எப்படியும் அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்துலையும் காட்டுறாங்க. ஸோ இப்போ இவர் எப்படி ஹீரோவாக ஆனார், கேங்ஸ்டராக ஆனாருன்றதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இவர் நார்மலாக தான் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம் ப்ராப்ளம்னால இவர் வந்து ஒரு கொலை பண்ணிடுறாரு. அவங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனைக்காக இவர் பழி வாங்குறதுக்கு கொலை பண்ணிடுறாரு. ஸோ கொலை பண்ணிவிட்டு பவர் எடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ அது மூலிமா வந்து இவர் அப்படியே வந்து கேங்ஸ்டர் ஆகிறாரு. ஸோ அவர் கொலை பண்ணுற வரைக்கும் தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி அவர் இந்த அளவுக்கு வந்தாருன்றதுக்குலாம் எந்த ஒரு சீனை வந்து படத்தில் வைக்கல. ஸோ அவர் ஸ்டார்டிங் எப்படி கொலை பண்ணாருன்றதை மட்டும் தான் வந்து இந்த படத்தில் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இவருக்கு அந்த டீம் இவருக்கு ஒரு பெரிய டான் மாதிரி ஒருத்தர் இருப்பார். ஸோ அவருக்கு கீழே இவர் இருக்கார். ஸோ இவருக்கு ஆப்போனண்ட்டாக இன்னொருத்தரும் இருக்கார். ஸோ இப்போ இவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. இப்போ இந்த இடத்துக்கு வரதுக்கு பிரச்சனை நடக்குது. ஸோ இப்போ நீ பிஸ்னஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து அந்த குடுக்கல் வாங்கலையோ இல்லை வந்து எங்கள் பவர் பிரச்சனையிலையோ அவங்களுக்கு பிரச்சனைங்க வந்துடுது. ஸோ தொடர்ந்து வந்து இவர் மாலிக்கை காலி பண்ணுறதுலேயே வந்து குறியாக இருக்காங்க. ஸோ அவர் எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ வேலை நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இவரும் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி இவரும் ஒரு விஷயம் பண்ணுறாரு. போலீஸ் என்கவுண்டரும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து தப்பிக்கிறாரு. திருப்பி வந்து இவங்களுக்கு தொழில் ரீதியாக வர பிரச்சனையை வந்து இவர் சமாளிக்கிறாரு. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இவர் கேங்ஸ்டர் ஆகி என்ன ரீசனுக்காக இவர் கேங்ஸ்டர் ஆனார், இப்போ இவர் கேங்ஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் கதை எப்படி நவுந்துச்சுன்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ நார்மலாக அவர் இப்போ போகிறாரு வராருன்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ஷூட் அவுட் நடக்கும். போலீஸ் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே ஷூட் அவுட் நடத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவர் போய் ஒரு பெரிய கேங்ஸ்டரை வந்து கொலை பண்ணிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் இவர் அவங்க ஒய்ஃப் கூட வந்து கோவில் கொலைன்னு வந்து சுற்றுற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ அது எப்படி முடியுன்றது தெரியல. ஒரு போலீஸ் சைடில் தேடுற ஆள் இவரோட வந்து அந்த கிரிமினல் சைட்லேயும் இவர் மேலே வந்து ஒரு கண் இருக்குது. இவர் தேடிட்டு இருக்காங்க. பட் இவர் கேஷுவலாக வந்து ஒய்ஃபோட போயிட்டு வருது, ஒய்ஃப் கூட வெளில போயிட்டு வருது, கோயிலுக்கு போயிட்டு வருது இந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த சீன்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்தது. அண்ட் வந்து ஃபைனலாக வந்து ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருக்காங்க. படம் வந்து நார்மலாக நம்ம இது வரைக்கும் பார்த்த ஒரு கேங்ஸ்டர் மூவி சாயலில் தான் இருக்குது. பட் எல்லா படத்துலேயும் வந்து ரொம்ப ஹீரோ நல்லவர், இவர் வந்து மக்களுக்காக போராடுறவர், ஒரு ஏரியா உள்ள போனாலே வந்து மக்கள் வந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எந்த சீனும் இல்லாமல் இவர் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கார். இவர் போலீஸ் தேடி வருவாங்க, ரவுடிங்க தேடி வருவாங்க, இவர் வீட்டுக்கு போயிட்டு வருவார். பட் இவர் வீடு செப்பரேட்டாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்படி தான் அந்த மூவி வந்து எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபைட் சீன்ஸ் அந்த எமோஷன்லாம் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நார்மலான வந்து ஒரு எப்பவும் நம்ம அடிக்கடி பார்த்த ஒரு கேங்ஸ்டர் மூவி தான். ஸோ டைம் தான் நீங்கள் வந்து மூவி பாருங்கள். அண்ட் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா டெக்னிக்கல் ரேட்டிங் தனியாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். Day 1 or 2 102 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் மாலிக். பிஆர் மாலில் தான் பார்த்துருக்கோம். 12:55 ஷோ.